பொழுது பரமாத்மாவில கண்டபிரானா இருக்கிறதால அதுதான் அண்ணா நமக்கு காட்டுறார். பருவத்தில் வந்தவள் பிரேம பக்தி பண்றவள், அவள் சாத்திய ரூபமான பக்தி பண்றவள், சாதனா ரூபமா இல்லை. சாதனா பக்தியை சொல்லல அப்படிங்கிறத வித்தியாசத்தை காட்டுறார் ஸ்ரீ அண்ணாவுடைய கிருஷ்ணபக்தி சோதனை. அதாவது கிருஷ்ண பக்தி நான் சோதனைன்னு தெரிவிச்சிருக்கேன். இந்த ரகசியங்களெல்லாம் அங்கதான் இப்போ தெரிவிக்க முடியும். எல்லாத்தையும் உடச்சி 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 கிருஷ்ணபக்தி சோதனை அப்படி சொல்லிட்டு போறான். இதுக்கு மேல கேட்க வேண்டிய ஒண்ணுங்கிறது தான் கிருஷ்ணபக்தி சோதனை. அதுதான் இங்க இருக்கிற குழந்தைகள் அந்த காலத்துல எல்லாம் படிப்பாங்க. எல்லாமே கையால எழுதி இன்டலெக்ட கையால எழுதி வச்சு அதையே வெற்று பண்றதுதான் நித்திய 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 ஒரு நாளைக்கு 10 பாராயணம் பண்ணுவோம், ஒரு நாளைக்கு 20 பாராயணம் பண்ணுவோம். அப்படி உட்காந்து வெற்று பண்ணி இங்கேயே சேமிச்சுட்டு கோலாகலா 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 இப்படியே கொண்டு இந்த கிருஷ்ணபக்தி சோதனை மூழ்கி கிடந்தா இப்ப அந்த கிருஷ்ணபக்தி சோதனத்தை எடுத்து அதை பிரிச்சு பார்த்தா பெரிய வாச்சாரர்களை வியாக்கியான பகுதியிலே அப்படியே கிருஷ்ணபக்தி சோதனை இருக்குது அப்படின்னு அதையும் எதையும் வச்சு பார்த்தாலும் தெரியுது. அதான் சொன்னார், கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடி ஓடும் மனமும். இந்த மனசு பருவத்துக்கு வந்துதான கல்யாண பருவத்துக்கு வந்து ஒரு கொடி போல இருக்குங்கிறார். இன்னொரு என்னடா மால் தேடி